ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம நெய்வேத்தியமாக கூட படைக்கலாம். இந்த ரெசிபி நம்ம குயிக்கான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் நெய் சேர்த்து வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் முந்திரி பருப்பு திராட்சையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கர்லலாம் செய்யலை, இந்த தவாலை வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ முந்திரி பருப்பு திராட்சை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. நெக்ஸ்ட்டு அதே பேனில் பாசிப்பருப்பு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யில் நம்ம பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி வறுத்து சேர்த்தா தான் பாசிப்பருப்பு பாயசம் நல்லாயிருக்கும். நல்லா வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அந்த பருப்போட வாசனை நல்லா ஜம்முன்னு வரும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாசிப்பருப்பு. நெக்ஸ்ட்டு நான் ஜவ்வரிசி எடுத்து அதே அளவு 1/2 கப் அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் அதையும் இந்த தண்ணியோடு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 2 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நமக்கு பாசிப்பருப்புலாம் நல்லா வெந்து வந்துடும். இதை நான் ஒரு மூடி போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். பாசிப்பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு, ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட் இதில் நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்வீட் எப்போதும் செய்யும் பொழுது சால்ட் சேர்த்தா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 கப் அளவு மில்க் சேர்த்துக்கிறேன், காய்ச்சின பால் இது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு இதில் ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ஸ்வீட்னஸ் எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட் நான் இதில் வெல்லம் சேர்க்க போகிறேன். ஒரு 200 கிராம் அளவு வெல்லம் சேர்க்க போகிறோம். இது நல்லா சுத்தமான வெல்லம். ஸோ அதனால் நான் இதை தண்ணியில் கரைச்சி நான் சேர்க்கல பாகு மாதிரிலாம். நீங்கள் டைரெக்டாக இதில் போட்டாலே உங்களுக்கு வெல்லம் ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி பாயசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா திக்னஸாகவும் ஆயிடுச்சு. நம்ம இதில் ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்லா திக்காகிடும். நெக்ஸ்ட் இதில் முந்திரி பருப்பு திராட்சை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. பாசிப்பருப்பு கூட வெல்லம் சேர்த்து செய்யும் போது அதோட ஸ்வீட்னஸே வேறு லெவலில் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜிகா ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.